சற்று முன் வெளியான தகவல். குடும்ப தலைவிகளுக்கு மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 அரசு கொடுத்த மிக முக்கியமான அப்டேட். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். உங்களுக்கு ரூபாய் 2500 வருமா வராதாங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. இது குறித்து இங்கே விரிவாக பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை தொடர்பான அப்டேட்டை எதிர்பார்த்த பெண்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது தமிழ்நாடு அரசு. பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. பெரும் எதிர்பார்ப்புக்கு இடையே முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழ்நாடு அரசு புதன்கிழமை தங்களின் முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்தது. இதில் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான அப்டேட் இருக்கும் என பெண்கள் அனைவருமே எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் பட்ஜெட்டில் இத்திட்டம் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 என உயர்த்தி வழங்கப்படும் என முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் பெண்கள் பெருவாரியாக தாவேகாவுக்கு வாக்களித்தனர். ஆனால் இந்த முதல் பட்ஜெட்டில் இது குறித்த அறிவிப்பு இருக்கும் என பெண்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். இதில் அப்படியான அறிவிப்புகள் ஏதும் இல்லை. மேலும் இத்திட்டத்தில் சேருவதற்கு லட்சக்கணக்கான பெண்கள் காத்திருக்கின்றன. அவர்களை மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைக்க, அதாவது புதிதாக விண்ணப்பிக்க தமிழ்நாடு அரசு வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்ப்பில் இருந்தன. அந்த வகையில் அவர்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை கொடுக்கும் வகையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க வாய்ப்பு கொடுப்பது தொடர்பான அறிவிப்பு ஏதும் பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை. இது குறித்து திமுக, அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 வழங்குவேன் என்று அறிவித்த முதலமைச்சர் விஜய் இப்போது தாக்கல் செய்திருக்கும் பட்ஜெட்டில் அந்த அறிவிப்பை வெளியிடாதது ஏன் என்ற கேள்வியை எழுப்புகின்றன. இதற்கு பதில் அளித்திருக்கும் தாவேகா கடந்த ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகே மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது என பதிலளித்துள்ளது. இதனால் மாற்றம் வேண்டும் என்ற அடிப்படையிலேயே மக்கள் தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் கடந்த ஆட்சிக்கு மாற்றாக வந்திருக்கும் தாவேகா ஏன் முந்தைய ஆட்சியை குறை சொல்லி தப்பிக்க பார்க்கிறது? மாற்றத்தை கொடுக்க வேண்டியது தானே என பதிலுக்கு திமுக பதிலடி கொடுத்துள்ளது. எதுவாக இருந்தாலும் சரி, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த பெண்களுக்கும் இத்திட்டத்தில் புதிதாக சேர காத்திருந்த பெண்களுக்கும் பெருந்த ஏமாற்றமே மிஞ்சியிருக்கிறது. ஆகையால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களாவது இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தப்படுமா என்ற கேள்வியானது பொதுமக்களிடையில் மிகவும் பெரும் கேள்வியாக இருக்கிறது. ஆகையால் விரைவில் ரூபாய் 2500 உயர்த்தப்படும் என்று அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதே சமயம் ரேஷன் கார்டு மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க. புதிய விண்ணப்பம் பெயர் திருத்தம் செய்ய மிக சூப்பரான சான்ஸ் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதை நீங்க மிஸ் பண்ணாம இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். அதாவது ரேஷன் கார்டு குறை தீர்ப்பு முகாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடக்கும் இந்த முகாமில் ரேஷன் கார்டு புதிய விண்ணப்பம், பெயர் சேர்த்தல், நீக்கல் உள்ளிட்ட சேவைகளை பெற முடியும். இது குறித்து இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க.
ஜூலை மாதத்துக்கான ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை, தஞ்சாவூர், திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி முதல் நடக்க உள்ளது. இதில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் அனைவருக்கும் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பிக்க முடியும். அந்த வகையில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு ரேஷன் கார்டு சேவைகளுக்கு பொதுமக்கள் நேரடியாக மனு கொடுக்க முடியும். எனவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் ரேஷன் கார்டு குறைதீர்ப்பு முகாம் எந்த தேதியில் நடக்கிறது, என்னென்ன சேவைகளை பெறலாம் என்பது குறித்து இங்கே விரிவாக பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகிற 8ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 8ஆம் தேதி பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் நடக்க உள்ளது. இதில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பிரதி மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவுறுத்தி உள்ளது. அதன்படி ஆகஸ்ட் 2026 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் வரும் சனிக்கிழமை, அதாவது 8/8/2026 அன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. இதனால் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் இதற்காகவே நியாய விலை கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும். இதில் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொது மக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தேர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். ஆகையால் மக்கள் அனைவரும் இதை நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கான பதில் நாங்கள் சொல்லுவோம். அதே சமயம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2500 மிக விரைவில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே சமயம் இந்த ரேஷன் கார்டு KYCயும் நீங்கள் இந்த சிறப்பு முகாமில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் பெயர் சேர்த்தல், நீக்குதல் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.